This evening, we are deeply honored to have with us a distinguished personality, a remarkable Tamil orator, an eminent educationist, a powerful motivational speaker, and a well-known debater, whose eloquence and wisdom have inspired countless learners. It is our proud privilege to welcome Dr. Parveen Sultana, our esteemed chief guest, whose presence adds great value and dignity to this occasion. May we now request our ma'am to kindly come forward and address the gathering. விசை உறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையர் மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இவை யாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஸ்ரீ சாய் வித்யாஸ்ரம் சிபிஎஸ்சி சீனியர் செகண்டரி ஸ்கூல் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எஸ்எஸ்வி மயூகா என்கின்ற மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் என்கின்ற மகுட வாக்கியத்தோடு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சேர்மன் திரு பக்தவச்சலம் அவர்களே, ஸ்ரீமதி ராணிபாய் பக்தவச்சலம் அவர்களே, கரஸ்பாண்டன்ட் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களே, மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீமதி அனுராதா ஸ்ரீனிவாசன் அவர்களே, பிரின்சிபல் ஸ்ரீமதி சிந்து ரமேஷ் அவர்களே, பிரமுகர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, பத்திரிகை நண்பர்களே, தன் வீட்டிலே ஏதேனும் விசேடம் நடந்தால் எப்படி தன்னை அலங்கரித்துக் கொள்வோமோ அந்த நிலையில் தன்னை மிக சிறப்பாக அலங்கரித்துக் கொண்டிருந்தாலும் கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் இந்த நிகழ்ச்சிக்கு முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, தங்கள் குழந்தைகளின் வருங்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, எங்கள் வாழ்க்கை தானே நாங்கள் பார்த்து கொள்ள மாட்டோமா என்கின்ற அலட்சியத்தோடு இருப்பதாக தெரிந்தாலும் நிறைய பயங்களோடும் நிறைய கவலைகளோடும் சிறிது உற்சாகத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். கூட்டங்களுக்கு வரும்பொழுது என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ்க்கு ரொம்ப ஜாலி ஆயிடுவோம். ஏன்னா இவ்வளோ மொத்தமாக ஆடியன்ஸ் சிக்க மாட்டீங்க பாருங்க. ஆனால் 28லேருந்து 30 வருஷம் ஆச்சு ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வர்ற கூட்டம் இருக்குல்ல, அது பேச்சாளர் பேச்சை கேட்கறதுக்காக வர்றதில்ல, குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளை ரசிப்பதற்காகவும் அவர்கள் பரிசு பெறுவதை பார்த்து சந்தோஷப்படுவதற்காகவும் தான் வருகிறார்கள். கை தட்டாமல் இருக்கிறத பார்க்கும்போது இல்லை இல்லை நீ பேசுறத கேட்கத்தான் வந்திருக்கோங்கிற மாதிரி இருக்கு. உண்மையா சொல்றேன், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிடவே முடியாதபடிக்கான பணி நெருக்கடி எனக்கு. 3 ஆண்டு காலமாக தேதி கேட்டபடி இருக்கிறார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று தேடி கண்டுபிடித்து என் வீட்டிற்கே வந்து விட்டார்கள். ஆனாலும் நான் அவர்களுக்கு சிக்கவே இல்லை.
என்னால் முடியவே முடியாது என்கின்ற நிலையில் கூட நான் ஏன் உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று யோசிக்கிறேன். வர முடியாத பணிச்சுமை எனக்கானதாக இருந்தாலும் இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் ரொம்ப சீரியஸா இல்ல இல்ல அந்த அம்மா வரணும் பேசணும்னு நினைச்சிருக்கீங்க. பிரபஞ்சம் என்னுடைய பணிச்சுமைகளை ஒரு புறம் தூக்கி வச்சுட்டு உங்க ஆழ்மன ஆசை இருக்கல அதுக்கு டிக் போட்டு என்னை தூக்கி உங்க முன்னால வீசிருச்சு. போய் பேசுன்னு. இதோ நான் வந்திருக்கிறேன். சில வார்த்தைகளை என் இதயத்தில் நான் சுமந்து வந்திருக்கிறேன். நீங்கள் தவித்தபடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சவாலுக்கான தீர்வு என் பேச்சு தந்துவிடும் என்கின்ற பிரார்த்தனை எனக்கு உண்டு. நான் பேசிட்டு இருக்கிறேன், சில பேர் அதை வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். என்னை எப்பவுமே இதில் தானே பார்க்குறீங்க, இன்னைக்கும் இதுலயே பார்க்குறீங்க. நேரில் வந்திருக்கேன்ல, பல 100 மைல் கடந்து வந்திருக்கேன்ல, உங்களுக்காக தானே வந்திருக்கேன். கேட்கலாம்ல, ரிலாக்ஸா ஒரு சில மணித்துளிகள் தான் பேசுவேன். ரிலாக்ஸா கேளுங்க. நான் கூட்டத்திற்காகவோ பதிவுக்காகவோ பேசுறவை இல்லை. நான் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் பேசக்கூடியவள். இண்டிவிஜுவலுக்காக பேசுறேன். இந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தருக்கு நான் பேசுறது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க அப்ளை பண்ண தொடங்கிட்டீங்கன்னா என் வரவு வெற்றி. இந்த கூட்டத்தில் பேசும்போது எனக்கு என்ன மாதிரியான பேச்சாளருக்கு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? அனுராதா மேடம் இதை புரிஞ்சுக்கணும். என்ன பிரச்சனைனா, யாருக்கு பேசுறது? இந்த நிர்வாகிகளுக்கு பேசுறதா, ஆசிரியர்களுக்கு பேசுறதா, மாணவர்களுக்கு பேசுறதா, பெற்றோர்களுக்கு பேசுறதா, இல்ல இந்த அம்மா நல்லா பேசும்னு நினைச்சுக்கிட்டு வந்திருக்காங்களே அவங்களுக்காக பேசுறதா? யாருக்கு பேசுறது? ஒருத்தருக்கு பேசுறது இன்னொருத்தருக்கு அவசியம் இல்லாதது. அவரவர்களுக்கான பொருள் அவரவர்களுக்கு தேவை. நான் இன்னைக்கு யோசிக்கிறேன் யாருக்கு பேசுறதுன்னு யோசிக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன், இந்த கூட்டத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்காக மட்டுமே நான் இந்த சில மணித்துளிகள் பேச போகிறேன். வேறு யாருக்கானதும் இல்லை என் பேச்சு. பெற்றோர்களே, உங்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு சில விஷயங்கள் உண்டு. இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, என்ன சொல்றாங்க அவங்கள? ஜென் ஜி ஜெட். இந்த 64 80 வரைக்கும் பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ். இது ஜெட்டா? நாங்கெல்லாம் எக்ஸ். இதுக்கு நடுவுல ஒண்ணு சிக்கிக்கிட்டு இருக்கு, மில்லேனியன்ஸ். சரியா? இப்போ இங்க எக்ஸ் இருப்பீங்க, மில்லேனியன்ஸ் இருப்பீங்க பெற்றோர்களா. இப்ப நாம பார்த்து நம்மளை பத்தி நான் சொல்றேன் பாருங்களேன். நம்ம ரொம்ப பாவங்க ஆக்சுவலா. இதுங்களுக்கெல்லாம் புரியணும் நாங்க பாவங்கிறது இந்த ஜெட்ஸிக்கு புரியணும். ஏன்னா நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு வண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. நம்ம அம்மா அப்பா கிட்ட நம்ம நின்று பேச முடியுமா சார்? பேசிடுவோமா நம்ம? அம்மா இவ்வளவுதான் வாய்ஸ், ஸ்கேல் இவ்வளவுதான் இருக்கணும். அவங்க ஏற்கனவே ஸ்ருதி பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேல ஸ்ருதி ஏறவே முடியாது. பா இவ்வளவுதான். இப்ப 8 கட்டையில கூப்பிடுதுங்க. என்ன கூப்பிட்டே இருக்கேன், உனக்கு கேட்கலையா நான் சொல்றது?
நான் இங்க வச்ச நோட் புக் எங்க? எங்க அம்மாட்ட நான் கேட்டிருந்தேன்னா நோட் புக்கை தூக்கி வீச மாட்டாங்க, கிழிச்சு தூக்கி வீசுவாங்க. இன்றைய ஜெனரேஷன் டோட்டலா வித்தியாசமா இருக்கு. இந்த குழந்தைகளை வளர்க்கணும். நாம வெற்றி பெற்ற குழந்தைகளாக அந்த குழந்தைகளை வளர்க்கணும். அப்போ நாம் மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை உங்களோட பேச வந்திருக்கேன். குழந்தைகளிடத்தில் பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். நம்ம அம்மா அப்பா நம்மளோட கவனமா பேசவே இல்லை. எப்படின்னா, இந்த வைகை புயல் வடிவேலு சார் இருக்கார்ல, அவரை மாதிரி இதுலயே முடிஞ்சிருச்சு கம்யூனிகேஷன். நம்ம பிள்ளைகளோட நம்ம பேசணும். நான் சொல்றேன், நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்த மாதிரி நாம நம்ம பிள்ளைய வளர்க்க முடியாதுங்கிறத நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். எந்த முறையில் அந்த குழந்தைகளை நாம வளர்க்கிறது, அந்த குழந்தைகளிடத்தில் எது பேசுவது, சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்லி தரவா? நம்ம குழந்தை தான் நம்ம கிட்ட வித்தியாசமா பேசுது, நாமளும் நம்ம குழந்தைகிட்ட அதே வித்தியாசத்துல பேசக்கூடாது. பல பேர் என்ன பண்ணிடுறோம், அந்த குழந்தை எந்த டோன்ல பேசுதோ அதே டோன்ல நாம அவகிட்ட பேசுறோம். கிடையாது, இன்னில இருந்து மாத்திக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு போனேங்க. டேபிள்ல உட்கார வச்சுக்கிட்டு அந்த வீட்டு தலைவர்ல பேச கூப்பிட்டாரு. அவர் சொல்றாரு, ஏதாவது சொல்லுங்களேன், சாப்பிட கூப்பிட்டியா பேச கூப்பிட்டு, ஏதாவது சொல்லுங்களேன். எனக்கு தொண்டை கட்டி இருந்துச்சா, மிரண்டு போய் வந்தாரு. தொண்டை கட்டி இருக்கு, கொஞ்சம் சூடா தண்ணி கொடுங்க. அவர் என்கிட்ட, இப்பவே வேணுமா மேடம், அதுக்கப்புறமா வேணுமா மேடம்? ஐயோ, எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, நீ நல்லா தானே பேசுவ. இப்போ புரியுதா? புள்ளதான் நம்ம கிட்ட பேசும். அப்படி நாம திரும்பி புள்ள கிட்ட அப்படி பேசக்கூடாது. நம்ம ஒழுக்கமா தெளிவா அந்த குழந்தைகிட்ட பேசும். நாம் பல நேரங்களில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்னவென்றால், மொழி தெரியாமல் இருக்கிறோம். நம் பிள்ளையிடத்தில் பேசுகின்ற மொழி நமக்கு தெரியல. இன்னிலிருந்து அந்த மொழியை கத்துக்குவோம். நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறல்ல பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா என்னை பார்த்துட்டு இருக்குதுங்களா, இப்ப அதுங்க எனக்கு அகேன்ஸ்ட் ஆகும் பாருங்க. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லாதீங்க. 100 விஷயம் அது கேட்டுச்சுன்னா 25 விஷயத்துக்கு பார்க்கலாம்னு சொல்லுங்க. 75 விஷயத்துக்கு நிர்தக்ஷண்யமா நோ சொல்லுங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்க நோ சொல்லி குழந்தைகளை வளர்க்கறது இல்ல. நான் டீச்சரும் அம்மாவுமா இருக்கிறேன். நான் பிள்ளைகளை ஸ்கூல்ல காலேஜ்லயும் பார்க்கிறேன், வீட்டுல பையனையும் பார்க்கிறேன். வீட்டில் நோ சொல்லி வளர்க்கப்படாத குழந்தை வெளியில் யாரேனும் நோ சொன்னால் உடைந்து நொறுங்கி போகிறது. வீட்டுல நோ சொல்லி குழந்தைகளை வளர்த்து பாருங்க. ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்லுங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன், நாம் நம் பிள்ளைகளின் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறை மிக மிக சுயநல நோக்கத்தோடு இருக்கும் காரணத்தினால் குழந்தைகள் அந்த சுயநல நோக்கத்திலேயே வளருது. நான் ஒண்ணு கேட்கிறேன், நம்ம கிட்ட நாம் ஆசிரியர்களிடத்திலும் நாம் பெற்றோர்களிடத்திலும் காட்டிய பணிவை பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் காட்டுகிறார்களா? இல்ல முதல்ல நம்ம ஒரு கடிதம் எழுதுவோம்ல, லீவ் லெட்டர். நான் இப்ப சொன்னா நீங்க எல்லாரும் திருப்பி சொல்வீங்க. as I am suffering from my brother's marriage, I request you to leave the school for 2 days.
எழுதிட்டோமா? கீழே யுவர்ஸ், யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு எழுதின ஒரு ஜெனரேஷன் இருந்துச்சு. இப்ப யாரும் எழுதுறதில்ல மேடம். ஏன் எழுதுறதில்ல தெரியுமா? ஒபீடியன்ட்லி எழுதும் போது ஈ முன்னால வருமா ஐ முன்னால வருமான்னு தெரியல, ஒரு குழப்பமா இருக்குதா? ட்ரூலி அப்படின்னு எழுதிட்டோம்னா எவ்வளவு ட்ரூவா இருக்கிறோமோ அவ்வளவு எள்ளு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுல ஃபெய்த்ஃபுல்லி எங்க போச்சுங்க? எங்க போச்சு அந்த பணிவு? எங்க போச்சு? நம் குழந்தைகளுக்கு பணிவை நாம் சொல்லித் தரவில்லையே. எப்பொழுது அவர்களுக்கு பணிவை சொல்லித் தரவில்லைல்ல. குழந்தைகள் பணிவோடு இருப்பது அவசியம் என்பதனை அவர்கள் மொழியில் நாம் எப்படி சொல்லித் தர வேண்டும்னு இப்போ சொல்லி கொடுத்துட்டு போறேன் நான். குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுங்க தெரியுமா? பணிவாக இருப்பது புத்திசாலித்தனம்னு சொல்லி கொடுங்க. பணிவோடு எவன் இருக்கிறானோ அவன் பணிவு என்கின்ற ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறான், அது ஒரு வெப்பன்னு சொல்லி கொடுங்க. பணிவு போல் ஒரு ஆயுதம் வேறு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? உதாரணத்துக்கு சொல்லவா? மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது, நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, நான் யார் எதை சொன்னாலும் உடனே அது என்னுடைய லைஃப்ல ஒரு டிசிப்ளினா கொண்டு வந்துருவேன். அதுக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறேன் நான். நீங்க அதை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. மகாபாரதத்துல துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் தன்னுடைய தந்தையாரை பொய் சொல்லி தன் கழுத்தை அவர் தானே வெட்டி கொள்ளும்படி தூண்டினார்கள் பாண்டவர்கள் என்பதற்காக பாண்டவர்களை கொல்ல வேண்டும் புறப்பட்டு வர்றார். இந்த ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்லிடுறேன். எப்படி அதை நீங்க இறைவனுக்கு நடந்ததா, சாமிக்கா, கடவுளுக்கா, அது மகாபாரதமாச்சே, அது அது அப்படிலாம் பார்க்காம நம்ம லைஃப்க்கு பார்த்துக்க முடியுமான்னு பாருங்களேன். அஸ்வத்தாமன் கையில எடுத்துட்டு வந்த ஆயுதம் என்ன தெரியுமா? எல்லாரையும் அழிச்சிடணும்ட்டு நாராயண அஸ்திரம். நாராயண அஸ்திரம் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் வெப்பன் போட்டா உலகம் அழிஞ்சிரும், அவ்வளவுதான். அந்த வெப்பனோட வந்துட்டாங்க. இப்ப யார் முன்னால இருக்கிறது? பாண்டவர்களை யார் சாரதியா நிக்கிறது? கிருஷ்ணர். அதுவே விஷ்ணுவின் அவதாரம் தான். வர்றது நாராயண அஸ்திரம்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய எல்லா சைன்யத்தையும், பஞ்ச பாண்டவர்களின் சைன்யத்தையும், பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், எல்லோரும் பணிந்து கொள்ளுங்கள்னார். ஏய், கீழே விழுந்து தலைய காட்டுங்கடா, அதுக்கு கீழே விழுங்கடான்ட்டான். பீமன் இப்படி நின்னா பீமனை சொன்னார் கீழே விழுடான். கீழே விழுந்தார், தானும் கீழே விழுந்தார். நாராயணஸ்திரம் வந்துச்சு, எல்லாரையும் பார்த்தது, யாரை எதிர்க்கிறதுக்கு இல்லைன்னுடன் திரும்பி போயிடுச்சு. நாராயணாஸ்திரத்துக்கு பதிலாக கிருஷ்ணர் எடுத்தது பணிவு என்கின்ற ஆயுதம். இப்போ கொரோனா வந்துச்சா? கொரோனா தானேன்னு சொல்லிட்டு வெளியில போனவன் எல்லாம் செத்தான். இத்தினூண்டு வைரஸ். யாரெல்லாம் பயந்து இருந்தோமோ அவங்க பொழைச்சுக்கிட்டோம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. யாரிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் இங்கே உருது தெரிந்தவர்கள் இருப்பீர்கள். ஆஜிசி அதப் பாட்ஷாயி, பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. நீ ராஜாவா வரணும்னு முடிவு பண்ணிட்டனா பணிவாயிரு. சேர்மன் ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க, எல்லாரும் செருப்பு கழட்டினாங்க. நான் உள்ள பார்த்தேன். எதுக்கு செருப்பு கழட்டிட்டு உள்ள போறதுன்னா, உள்ள சாய்பாபா சிலையும் பூஜைக்கான விக்கிரகங்களும் இருந்தன. செருப்பு போட்டுட்டு உள்ள போகக்கூடாது.
வெளியில் செருப்பை கழற்றி வைத்துவிட்டு உள்ளே போனேன். பணிவு என்பது மிக முக்கியமான தகுதிப்பாடு. நாம் யாரிடத்தில் பணிந்து கொள்கிறோமோ அவர்களுடைய முழுமையான அன்பும் ஆசீர்வாதமும் வாழ்த்தும் நமக்கு கிடைக்கும் என்பதனை இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க ஏதோ ஒரு வகையில் விட்டுவிட்டோமோ, ஏதோ ஒரு வகையில் நாம் பின்னடைவு அடைந்து விட்டோமோ. குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது மிக மிக கவனமாக பேச வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த குழந்தை நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது தெரியுமா? 3 gift குழந்தைகளுக்கு கொடுங்க இங்க இருக்கிற பெற்றோர்கள். இப்படி நான் சொல்றேன், யார் மனமாவது புண்பட்டா மன்னிச்சிருங்க என்ன. ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தரக்கூடிய ஆகப்பெரிய gift 3 தான்யா. நான் வாழ்வரசி, வாழ்ந்து சொல்றேன் நான் இந்த விஷயத்தை. என் மகனுக்கு 25 வயதாகிறது. நான் வாழ்ந்து சொல்கிறேன் இந்த விஷயத்தை. ஒரு குழந்தைக்கு பெற்றோர் தருகின்ற ஆகப்பெரிய கிஃப்ட் நம்பர் 1 அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது. சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு gift குழந்தைக்கு வேற எதுவுமே நீங்க கொடுத்துட முடியாதுங்க. அந்த குழந்தையின் முன்னால் சண்டை போட்டு பிரிவதை காட்டிலும் அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. அம்மா அப்பாவும் சேர்ந்து இருங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா? செகண்ட் கிஃப்ட், உங்களை பாதுகாப்பாக வைத்திருந்து உயிரோடு வைத்திருங்கள். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இருவரும் உயிரோடு இருப்பதை விட வேறு அற்புதமான கிஃப்ட் வேற கிடையாது. எனக்கு அப்பா இல்லை, எனக்கு தெரியும் அப்பானா என்ன. நிறைய பேருக்கு அம்மா இருக்காது, நிறைய பேருக்கு அப்பா இருக்காது. இருந்த 2 பேரும் பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த குழந்தையின் மனநிலையை யோசித்து பாருங்கள். குழந்தை என்று வந்துவிட்டால் பெற்றோர்களே, இட் இஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபேக்டர், இட் இஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு சமூக பொறுப்பு. ஒரு குழந்தைக்கு பெற்றோராக இருப்பது என்பது சமூக பொறுப்பு. 3வது சொல்லட்டுமா? கிஃப்ட். குழந்தைக்கு கொடுக்கிற 3வது கிஃப்ட், கடன் இல்லாம இருங்க. கடன் இல்லாம இருங்க. அது குழந்தைக்கு கொடுக்கிற பெரிய கிஃப்ட். அந்த குழந்தையின் மனம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதனை பிள்ளையின் மூலமாக உங்களுக்கு தெரிந்தால்தான் உங்களுக்கு மனம் வலிக்கும். பெற்றோராக இருந்து விட்டு போகிறோம். இதெல்லாம் என்ன தெரியுமா? இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன் நான். வேலூர்காரங்க தானே நீங்க? எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பானா? 11 மணிக்கு என் புள்ள செல்போன் பேசுது, மிஸ் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அதான் நான் ஸ்கூல்லையா பேசுது? வீட்டுல தானே பேசுது. ஏன் நீ கண்டிக்க முடியல? உன்னால? நீ அம்மா தானே, நீ அப்பா தானே. நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது, அதனால தான் உங்ககிட்ட கொண்டாந்து விட்டுருக்கோம். சரி, அப்ப நாங்க சொல்ற பேச்ச நீங்க கேளுங்க. நாங்க உங்களை கூப்பிட்டு சொல்றோம் ஒரு விஷயத்த. பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடக்குமா மேடம்? இங்க ஒரு சூட்சுமம் சொல்லவா? பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பாங்கல்ல. புருஷன் பொண்டாட்டி எவ்வளவு சண்டை போட்டிருந்தாலும் அன்னைக்கு மட்டும் ஸ்கூட்டர்லயோ ஆட்டோலயோ நீங்க எதுல வரீங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம வந்தாலும் பிள்ளைக்காக 2 பேரும் சேர்ந்து வாங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்க. இது 2ம் பண்ற அட்டுழி என்ன தெரியுமா? உங்க அம்மா அப்பாவை அமுச்சு வச்சிருது. தாத்தா பாட்டி தான் ரெப்ரசன்டேஷன். அது பிள்ளைய எவ்வளவு திட்டினாலும் வீட்டுக்கு வந்து சொல்லவே சொல்லாதுங்க 2ம். ஏன் தெரியுமா? நமக்கு தான் அது அசல், தாத்தா பாட்டிக்கு அது வட்டி. வட்டி ரொம்ப ருசியா இருக்கும். அதுங்க எது வேணாலும் செய்யலாம். அம்மா அப்பா சேர்ந்து வாங்க. நாங்க சொல்லுவோம் உங்ககிட்ட, நாங்க சொல்லுவோம் டீச்சர்ஸ் உங்ககிட்ட, மேடம் நீங்க அந்த பேரை சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா தானே? ஆமாங்க. உங்க பாப்பா பொய் சொல்லுதுங்க, சொல்லிடுங்களேன் அம்மா அப்பாட்ட. நான் 25 வருஷமா டீச்சரா இருந்திருக்கேன். அம்மா அப்பா எம்மாடி கண்ணெல்லாம் இருந்துச்சு. ஏன் பிள்ளையா பொய்யா? நாங்க நல்ல குடும்பத்துல இருந்து வர்றவங்க. ஏன் புள்ள பொய் சொல்லோன்னு நீங்க சொல்லாதீங்க. சொல்லாதா உன் பாப்பா பொய் சொல்லாதா? சொல்லவே சொல்லாது, சூப்பரா சொல்லும்.
எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பொய் சொல்லுன்னு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்பிச்சிருப்பீங்க ஸ்கூலுக்கு. அதுக்கு பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது. அது எங்களுக்கு தான் தெரியும் அந்த பேர். நாங்க சொன்னா நம்புங்க. இந்த 4 பேரோட சேர்ந்து தான் என் புள்ள நாசமா போகுது. அந்த 4த்துக்கு லீடர் அதான். எங்களுக்கு தெரியாதா? சொல்றோன்னா கேட்டுக்கோங்க. ஏனென்றால் நாங்கள் தப்பிப்பதற்காக உங்கள் பிள்ளையை நாங்கள் குறை சொல்வதே இல்லை. அந்த குழந்தை சீர் செய்யப்பட வேண்டும் என்ற உதவிதான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோமே தவிர எப்பொழுதும் அந்த குழந்தையை பழி சொல்லி எங்கள் கடமையிலிருந்து விலகுபவர்கள் இல்லை ஆசிரியர்கள். ஆசிரியர்களை புரிஞ்சுக்கோங்க. ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றம் களைபவர்கள் தான் ஆசிரியர்கள். சரியா? வேற எந்த வேலையும் கிடையாது எங்களுக்கு. நீ ஒரு பேப்பரை கூட நான் திருத்தி கொடுத்துருவேன். திருத்துறதான் என் வேலையே. பாருங்களேன், எங்க கிட்ட அடிக்கிற குச்சி இருந்துச்சா? புடுங்கிட்டீங்களா? புடுங்கிட்டீங்களா? இப்ப அது போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு. ஒழுங்கா எங்க கிட்டயே இருந்திருந்தா அங்க போயிருக்காது. அவங்க உங்கள் பிள்ளையை கண்டிக்கின்ற அளவிற்கு நாங்கள் விட்டிருக்க மாட்டோம். நாங்களே அவர்களை சரி செய்து இந்த சமூகத்திற்கு வெளியில் அனுப்பி வைத்திருப்போம். சில பேர் செய்த குற்றங்களால் மிகப்பெரிய நிலையிலே ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிச்சு சொல்ல முடியலங்க பிள்ளைகளை. குழந்தை சாப்பிடல. நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். குழந்தை சாப்பிடல, 3 நாளா சாப்பிடல. பேப்பர் வச்சு அனுப்புது டீச்சர். பிள்ளையினுடைய தாய் பார்க்கல. 3வது நாள் ஃபோன் பண்றாங்க இந்த அம்மா. அம்மா, உங்க பாப்பா சாப்பிட மாட்டேங்குது, 3வது நாள் இன்னைக்கு, நீங்க கவனிக்கலையான்னா அந்த அம்மா சொல்லுது, என் முன்னால தான் நடந்தது. மேடம், உங்க கையில ஃபோன் இருக்குதா? இருக்குது. அந்த பாப்பா கிட்ட கொடுங்க மேடம், சாப்பிட்றோம். யாரு? டீச்சர் கொடுக்கணுமா போனை? பாப்பா பார்த்து சாப்பிட்றதுக்கு. எங்கெங்க தவறி போனோம் நாங்க? நான் சொல்லட்டுமா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்ககிட்ட? நம்ம நேர்மையா சொல்றேன் இந்த விஷயத்த. இப்ப இருக்கிற மனநிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எங்க அம்மா எல்லாம் ஒரு வாட்டி சொன்னா எனக்கு 1000 வாட்டி சொன்ன மாதிரி கேட்கும். இன்னைக்கு 1000 வாட்டி சொன்னாலும் ஒரு வாட்டி சொல்ற மாதிரி கூட கேட்க மாட்டேங்குது. அதுக்கு ஏய் சூடா இருக்கு பிடின்ற ஒரு அம்மா, அது இப்படி நீட்டுது. மறுபடியும் சொல்லுது சூடா இருக்குது இப்படி பிடின்னு. மறுபடியும் இப்படி பிடிக்குது, இப்படி பிடிக்குது. மறுபடியும் அந்த அம்மா சூடா இருக்கு வெயிட்டா இருக்கு இப்படி புடின்னு மறுபடியும் இப்படி நீட்டுச்சு. யோயோ யோயோ, அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லிச்சு. உன்னை நல்லா தானே பெத்தேன், நல்லா தானே சோறு போட்டு வளர்க்குறேன், நல்ல ஸ்கூல்ல தானே படிக்க வைக்கிறேன், இப்படி பண்ற சொன்னா புரியாதா உனக்கு அப்படின்னு 4-5 கெட்ட வார்த்தையை திட்டின உடனே இப்படி பிடிக்குது. இது ஏமா இப்படி செய்யுதுன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேன் நான். எங்க அம்மா 79+, 1000 பிறை கண்ட பெண். அந்த பெண் கிட்ட கேட்டேன், அம்மா ஏமா இப்படி சொன்ன? நீ ஒரு வாட்டி சொன்னா எனக்கு புரிஞ்சுது, இன்னைக்கு 1000 வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கெட்ட வார்த்தை சொல்லி மண்டையில டங்குன்னு அடிச்சாதான் சின்ன விஷயம் கூட புரியுது, ஏமான்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொந்த பதில அப்படியே சொல்றேன். இந்த குழந்தைங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஒரு படத்துல வரல பாலைவன ரோஜாக்களா, என்ன படம் தெரியல, அது சுபத்ரா, நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, உனக்கு கூடவா புரியவில்லை? நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மா தம் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துச்சான். அந்த மருமக பெருக்கும் போது சரியாவே பெருக்காதான். இந்த பாரு மூளையில எல்லாம் அழுக்கு இருக்கு, கரெக்டா பெருக்கு, கரெக்டா பெருக்கு சொல்லுமா. அந்த பொண்ணு கேட்கவே கேட்காதா. உடனே உன்னை நல்ல வீட்டுல இருந்து தானே கூட்டிட்டு வந்தேன், என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணா இருப்பேன், என் வீட்டுக்கு நல்ல மருமக இப்படின்னு பெரிய ஒரு டைலாக் சொன்ன உடனே ஒழுங்கா பெருக்குமா. அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில ஏந்திரிச்ச உடனே தொடப்பக்கட்டையை எடுத்துட்டு அந்த மாமியார் ரூம் வாசல்ல போய் நிக்குமா. மாமி கொடுக்க வேண்டியதை கொடுங்க பெருக்கணும்னு சொல்லுமா.
எங்க அம்மா அப்படி சொன்னாங்க எனக்கு. இந்த குழந்தைங்க ஏன் நாம பேசுறது புரிஞ்சுக்கிறது இல்ல? ஏன் புரிஞ்சுக்கிறது இல்ல தெரியுமா? இத ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா யார் பேசுறதும் புரியாது. வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தா யார் பேசுறதும் நமக்கு புரியாது. நாம ஏன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏன் புரிஞ்சுதுன்னா, நாம் அதிகமான என்டர்டெயின்மெண்ட், அதிகமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட நாம இருந்ததில்லை. புத்தகங்களோடயே நாம் இருந்திருக்கிறோம். இன்றைய குழந்தைகள் அதிகமாக இந்த ப்ளூ ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இந்த கிரீன் லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சார், அவங்க பார்க்கறாங்க சரி, நாம பார்க்காம இருக்கிறோமா? நான் இங்க இருக்கிற அப்பாக்கள் எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், 8 மணிக்கு மேல உங்களுக்கு எதுக்கு போனு? வீட்டுக்கு தான் வந்துட்டீங்கல்ல, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்களேன். அவ்வளோ அவசரமா யார் கூப்பிட்டுருவா உங்கள? வீட்டில் தான் இருக்காங்க மனைவி, வீட்டில் தான் இருக்காங்க பிள்ளைங்க, வீட்டில் தான் இருக்காங்க அம்மா அப்பா. யார் கூப்பிட்டுற போறா? அவ்வளோ அவசரமா என்னத்துக்கு? காலையில எந்திரிச்ச உடனே உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்றது கூட பாத்துக்கிறது இல்ல, உடனே தேடுறது அந்த செல்போனை. எங்க பர்ஸ் காணாம போனா கூட பயப்படுறது இல்லைங்க. இன்னைக்கு போன் காணாம போனா ஒரு மேனியா ஆயிடுச்சுங்க. அது நாம சரியா இருந்தாதாங்க நம்ம புள்ள சரியா இருக்கும். நான் சொல்லட்டுமா, பெற்றோர்கள் தியாகம் செய்யாமல் நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாது. நீங்கள் உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காம உங்கள் குழந்தைகள் உங்களை கண்ட்ரோல்ல வராது. நீங்க எப்படி கண்ட்ரோல்ல இருக்கிறது? உங்க கண்ட்ரோல்ல நீங்க எப்படி நிர்மணிப்பீங்க? நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தரேன். பிள்ளையை கண்டிக்கின்ற பொழுது, அம்மா கண்டிக்கிறாங்களா, அப்பா பிள்ளை முன்னால் அம்மாவை கண்டிக்காமல் இருங்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? நான் பேசுறது சைக்காலஜி தெரியுமா? அப்பா பிள்ளைய கண்டிக்கும் பொழுது, அப்பா வெளியில போனா அப்பாவை பத்தி பையன் கிட்ட குறை சொல்லாம இருங்க. நீங்களோ உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ முக்கியமே இல்லை. இதில் யார் முக்கியம் என்றால் பிள்ளைதான் முக்கியம். பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காகத்தான் உங்களை நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஆளுமையான பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாது. நான் அச்சுறுத்தல, நான் சத்தியத்தை சொல்றேன். ரொம்ப சிறப்பான பிள்ளைய வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைய. இன்னைக்கு பிள்ளைகள் கேக்குதுங்க, நம்ம கிட்ட கேக்குது, ஏன் படிக்கணும் கேக்குதா? என்ன பதில் சொல்லுங்க? ஏன் படிக்கணும்னா என்ன பதில் வச்சிருக்கீங்க? அந்த பதில் சொல்ல தெரிஞ்சா உன்னை எதுக்கு பேச கூப்பிடுறோம்? சொல்லு, ஏன் படிக்கணும்னு என் பிள்ளை கேக்குது, சொல்லு. 4ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள ஒரு புக்கு வச்சு படிச்சிட்டு இருக்குது மேடம். குழந்தைகளை வளர்ப்பது எப்படி? நீ எதுக்குடா இதை படிக்கிற? எங்க அம்மா அப்பா இதுல எழுதி இருக்கிறபடி என்ன வளர்க்கறாங்களான்னு நான் பாக்குறேன். ஏன் படிக்கணும் தெரியுமா? நான் ஒரு காட்சி சொல்றேன். எனக்கு முன்னால நான் ஒரு அவள் விகடனுக்கு நான் கொடுத்த இன்டர்வியூ, அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால நான் கொடுத்த இன்டர்வியூ. அதை நீங்க பாத்தீங்கல்ல, அதில் வளவலான்னு என்னுடைய வரலாறு சொல்லியிருப்பேன். நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஏன் படிக்கணுங்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன். ஒரு பிடி டீச்சரா இருந்த என்ன, சாதாரணமானது இல்லை பிடி டீச்சர் வேலை. பிஏ பிஎட் படிக்கும் பொழுது எனக்கு பிஹெச்டிக்கு, எம்ஏ பிஎட் பிஹெச்டிக்கு ஃபீஸ் இல்லைங்கிறதுனால நான் பிடி டீச்சர் வேலைக்கு 3 மாசம் போனேன். எனக்கு உட்காரத்துக்கு சீட்டு கூட கிடைக்கல. ஆனா வெறியோட படிச்சேன். 6 வருஷத்துல எனக்கு வேலை கிடைச்சது, கல்லூரியில வேலை கிடைச்சது. அந்த ஸ்கூல்ல என்னை அவமானப்படுத்தினவங்க இந்த காலேஜ்ல என் பக்கத்துல இன்டர்வியூக்கு உட்கார்ந்தாங்க. 2 பேருக்கும் வேலை கிடைச்சது. 2 பேரும் ஒரே சீட்ல ஒரே சமநிலையில உட்கார்ந்து வேலை செஞ்சோம். நான் யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் நீங்கள் விழுகிறீர்களோ
அங்கெல்லாம் உங்களை தூக்கி நிறுத்துவது எது என்றால் நீங்கள் கற்கின்ற கல்விதான் என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. படிச்சா ஒன்றும் இல்லைங்க, பணக்காரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பணம் எங்கே செல்லுமோ அங்கேதான் உங்களுக்கு மரியாதை. பணம் தீர்ந்துட்டா மரியாதை இல்லை. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது தீரவே தீராது, தீரவே தீராதுங்க. அதனால தான் லக்ஷ்மி அம்மா இப்படி உட்காந்துருப்பாங்க, சரஸ்வதி அம்மா கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மரியாதை இருக்குல்ல. லக்ஷ்மி மேடம் கொடுக்கறத முடிஞ்சா விஷ்ணு சார் திருப்பி வாங்கிடுவார். சரஸ்வதி கொடுக்கறத எந்த கடவுளும் திருப்பி வாங்கவே முடியாது. அந்த ஞானம் சொல்லுங்க, அதுக்காக படிக்கணும்னு சொல்லுங்க. நம்ம பாப்பா ஏன் தெரியுமா நம்ம கிட்ட கேக்குது, நம்ம பையன் ஏன் தெரியுமா நமக்கு கேட்கறான். ரொம்ப அரசியல் பேசுறேன்னு நினைக்காதீங்க. கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் தான் இதை கேட்கிறார்கள். நம் குழந்தைகள் படித்து விட்டால் நம் பேர குழந்தைகள் இந்த கேள்வியை கேட்கவே மாட்டார்கள். படிச்சா என்ன கிடைக்கும், என் தாத்தாவுக்கு என்ன கிடைச்சது, என் அப்பாவுக்கு என்ன கிடைச்சதுன்னு அதுக்கு புரிஞ்சிடும். சொல்றது பெரிய விஷயம். படிக்கிற படிப்பு இருக்குல்ல, அது என்ன பண்ணோன்னு சொல்றேன். பிடி டீச்சரா இருந்த என்ன ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆக்குச்சு என் கல்வி. காலேஜ்ல ப்ரொஃபசரா இருந்த என்ன தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகும் இயக்குனராகும் தமிழ்நாடு அரசு என்னை இன்றைக்கு நியமித்திருக்கிறது என்றால், முதலமைச்சர் அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார்கள் என்றால், நான் கற்ற கல்விக்காக எனக்கு கிடைத்தது தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. படிச்சா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இருக்குல்ல, உங்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றேன். என் மனசெல்லாம் உங்களை பார்க்க பார்க்க எங்கேயோ நம்ம மிஸ் பண்றோம்ல, இதை மட்டும் உங்களுக்கு புரிய வச்சிடணும்ல, இது மட்டும் உங்களுக்கு புரிய வச்சிடணும்ல துடிக்குது எனக்கு. அதை மட்டும் புரிய வச்சுட்டு போறேன். மதுரையில சிறை கைதிகள் இருக்கிறாங்கயா, மத்திய சிறைச்சாலை இருக்கு. அந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடிய கைதிகளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் யார் வேணும்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா 23,000 கைதிகள் கிட்ட, தண்டனை பெற்ற கைதிகள் கிட்ட கேட்ட பொழுது நிறைய பேர் டிக் பண்ணது, 19,000 பேர் டிக் பண்ணது என்னுடைய பேரை. அவங்க மோட்டிவேஷன் கொடுக்கட்டும் வரட்டும்னு நான் போயிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னால. அப்படி நான் போறேங்க. அப்ப அந்த சிறை சாலையினுடைய டிஜிபியா இருந்தவர் சார் அமரீஷ் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு சார், ஒரு 6'10" இருக்கும் அவருடைய உயரம். இப்படி உயரமான மனிதர், வடநாட்டுக்காரன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, உட்கார்றோம், நான் பேசுறேன், சிறைக்கைதிகள் முன்னால உட்கார்ந்துருக்காங்க. பேசி முடிய எனக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட். தெற்கு மாட வீதியில விழா. 8:30 மணி ஃப்ளைட்டை பிடிக்கவே முடியாது. 20 நிமிஷத்துக்கு முன்னால கதவு மூடினாதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வண்டி போறதுக்கு 20 மினிட்ஸ் வேணும். நான் கடந்து போறதுக்கு எனக்கு 25 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் போயாகணும். கூட்டங்க. என்ன பண்ணார் தெரியுமா, அங்க எஸ்பியா இருந்தவர், ஜீப் வந்தது, மேடம் ஏறுங்க அப்படின்னாரு. நான் பின்னால ஏறுறேன். அவர் முன்னால உட்கார்ந்தாருங்க. எஸ்பி உட்கார்றாருங்க முன்னால, பக்கத்துல டிரைவருங்க. வண்டி தெற்கு மாட வீதியில இப்படி கூட்டம் இருக்குல்ல, இப்படி இருக்குங்க கூட்டம், இப்படிதான் போகணும். கூட்டத்தை தள்ளிக்கிட்டு என்னுடைய அந்த அரசு வண்டி மட்டும் இப்படி வருது. முன்னால உட்கார்ந்துருக்கிறது எஸ்பி, பின்னால நான் உட்கார்ந்துருக்கேன். 20 நிமிஷத்துல ஏர்போர்ட். பக்கத்துல 2 பேர் டிஎஸ்பி வராங்க, 2 வண்டி ஓட்டிட்டு நேரா நிக்கிறோம். முன்னால நிக்கிறாரு அமரீஷ் கெஜ்ரிவால் சார். மேடம் வந்துட்டீங்களா வாங்க அப்படின்னு. நாங்க 2 பேரும் உள்ள போறோம். எஸ்பி சார் மரியாதை நிமித்தமா எனக்கு ஒரு தலையாட்டிட்டு போறார். அப்போ அந்த வண்டி ஓட்டிட்டு வந்த முத்துப்பாண்டி சார்ன்ற டிஎஸ்பி என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, மேடம் நாங்கள் எல்லாம் நிமிர்ந்து பார்க்கின்ற, நிரம்ப மரியாதை செய்கின்ற, உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு காவலாக வந்தார்கள். உங்களுக்காக ஃப்ளைட்டை நிறுத்தி வச்சு வெளியில ஒருத்தர் நின்னார்னா அதுக்கு வேற எதுவுமே காரணம் கிடையாது மேடம். நீங்க படிச்ச படிப்புக்காகத்தான் உங்களுக்கு இந்த மரியாதை. அந்த படிப்பை படித்துக்கொள் என்று என் மகளிடத்தில் நான் சொல்ல போகிறேன் மேடம்னு சொன்னார். எதுக்கு படிக்கணும்னு உங்க பாப்பா கேட்டுச்சுன்னா சொல்லுங்க, மரியாதை கிடைக்கும், அதுக்கு படி.
அதிகாரம் கிடைக்கும். அதற்கு படி. நீ படிச்சிட்டனா உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிவு செய்யலாம். இல்லனா எவன் முடிவு செய்யறதுக்கோ நீ தலையாட்ட வேண்டி இருக்கும். அதனால படி என்று சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளிடத்தில் நாம் மிகச் சரியாக பேசுவதே இல்லை, இமோஷனலா பேசுறதே இல்லை. நமக்கு இமோஷனல் பாண்டேஜே இல்ல. ஒரு இமோஷனல் பாண்டேஜ் இருக்கா? இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுடைய அம்மா அப்பா இருக்கிறீங்களே, உங்க அம்மா அப்பா என்ன சொல்லி தெரியுமா உங்களை வளர்த்துருக்காங்க? இங்க பாருப்பா, என்னெல்லாம் நீ பாத்துக்க வேணாம், நீ உன்னை பாத்துக்க, உன் பிள்ளைய பாத்துக்க, உன் குடும்பத்தை பாத்து. இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் சுத்துதுங்க. இன்னில இருந்து டைலாக்க மாத்துங்க உங்க பிள்ளைக்கு. இங்க பாருடா, எஸ்எஸ்வில சேர்த்து இருக்கிற ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டம். சிபிஎஸ்சி படிப்பு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற என்னையும் என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களையும் வளர்ந்து நீ ஆளானதுக்கு அப்புறம் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த பாண்டேஜ, குடும்ப பாண்டேஜ சொல்லி சொல்லி வளருங்க. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, நான் வளர்ந்தா போதும், நான் வாழ்ந்தா போதும்னு. குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. குழந்தைய கொஞ்சம் வெயிட் தூக்க விடுறீங்களா? தோத்து மூட்டைய கூட எடுக்க விடுறது இல்லை. எடுத்துட்டு வந்து செக்யூரிட்டி கிட்ட கொடுக்கறது, டிரைவர் கிட்ட கொடுக்கறது, போய் கிளாஸ்ல வச்சிருங்க. ஏன்? உங்க பாப்பா எடுத்துட்டு போன முதுகு தண்டு உடஞ்சிரும். எடுத்துட்டு தான் போட்டுமே. இவ்வளோ ஃபீஸ் கட்டுற, அது எதுக்கு எடுக்கணும்? அது மூட்டையும் எடுக்கணும். அம்மா அப்பாவாகிய உங்கள் சுமைகளையும் அதுதான் எடுக்கணும். அப்படி எடுக்கிற குழந்தை முதிர முதிர தன் பெற்றோர்களை பார்த்து கொள்ளும். தெரியுமா உங்களுக்கு? அதன் சுமையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நீங்க தான் பார்த்துக்கணும். அதை இப்பெல்லாம் எவ்வளவு ரூபாய் கேக்குதுங்கிறீங்க? துட்டு, மணி, காசு, டப்பு. அம்மாடி, என்ன பில்லு போடுதுங்க மேடம். என் பையன் கேட்கறாங்க என்கிட்ட, அம்மா ஒரு 2000 ப்ளீஸ். வந்துச்சு கோபம் எனக்கு. உத வாங்குவேன், நோ அப்படின்னு போட்டேன். ஏன் உத வாங்குவேன்லாம் சொல்றீங்க? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்களே. ஒரு 3 மணி நேரத்துல 1500. 3 மணி நேரத்துல 500 ரூபாய் குறைஞ்சிருச்சு அவனுக்கு. அப்புறம் இன்னும் 1 மணி, நோ அப்படின்னு, இன்னும் 1 மணி நேரத்துல 1000 ப்ளீஸ். ராத்திரி 11 மணிக்கு அம்மா அந்த கண்ணீர் அந்த ஸ்மைலி போட்டு 500 ப்ளீஸ். எங்க அம்மா சொன்னாங்க, கொடுத்தேன். இப்படி ஏன் பிள்ளைய இப்படி பண்ற? 500 ரூபாய் டிங்குன்னு சத்தம் கேட்கும்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. அந்த டிங் சத்தம் எங்க ஈரல் அடிக்கும், டங்குன்னு அடிக்கும். 500 ரூபாய் போன உடனே அனுப்புறேன் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சேரிட்டின்னு. நீ தர்மம் பண்ணதுக்கு நன்றிங்கிறான். ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்மாடி அவங்களை கண்டிக்க முடியாததுக்கு என்ன? இன்னைக்கு சொல்றேன் நானு, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன் மேடம். இன்னைக்கு சொல்றேன் நான், மனசுல கல்ல வச்சுக்கோங்க. பிள்ளைய திருத்துறதுக்கு போனீங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க. நான் நிறைய பயந்துருக்கேன், அதுக்கப்புறம் தெளிஞ்சிட்டேன் நான். ஏன் தெரியுமா? தப்பு பண்ணிட்டு முன்னால நிப்பாங்க. என் பையன் எப்படி நிப்பான்னு தெரியுமா? ஆஸ்பத்திரியில இருந்து பிறந்த உடனே இந்த வெள்ளை டவல்ல சுத்தி கொடுப்பாங்க தெரியுமா? பழம் மாதிரி ஒரு மூஞ்சி தெரியல, ரோஜா பூ மாதிரி, அந்த மூஞ்சி வச்சுட்டு நிப்பாங்க. என்னன்னு திட்டுறது அவனை? உடனே நமக்கு ஈரல் கொலை அப்படியே உருகிறோம்மா. சாரி, பண்ண மாட்டேன். 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறான். நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு கடவுள் கொடுத்த ஆக பெரிய விஷயம் எதுனா நம்ம புள்ள. அதை நாம திருத்தி வளர்க்கணும் என்பது சாதாரண பணி அல்ல. அந்த பணியை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களில் தெளிவா இருக்கணும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு கடத்திட்டு நான் போயிடுறேன். இன்னைக்கு காலையில ஒரு ரீல் பார்த்தேன். அதை எப்படி சொல்றது, நான் அனுராதா மேடம் கிட்டையும் அதை கடத்தினேன். நான் சொல்லும் போதே எனக்கு அழுக வந்துருச்சு. ஃபுல்லா முடிக்கல, நான் அப்படியே சொல்றேன். ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க. அம்மா குரல் தான் வருது, பையன் தான் பேசுறான். ஒரு ரீல், ஒரு 20 செகண்ட்ஸ் ரீல். அந்த ரீல்ல
அம்மா இனிமேல் நீ வீட்டு வேலைக்கெல்லாம் போவாதம்மா. நான் வீட்டு வேலைக்கு போலன்னா உனக்கு யாரா ஃபீஸ் கட்டுவா, யாரா சோறு கொடுப்பா? சரிம்மா, நீ எங்கம்மா வேலைக்கு போற நீ? உனக்கு தெரியாதடா, அந்த பக்கத்து தெருவில் புதுசா வீடு கட்டிட்டு வந்திருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு தானடா போறேன். இனிமேல் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவாதம்மா. ஏண்டா? அந்த வீட்டில் இருக்கிற பையன்தாம்மா என் வீட்டில் என்னுடைய கிளாஸ்ல படிக்கிறான். சரி, நான் ஏதாச்சும் சொன்னா டேய் வாயை மூடுறான்னு சொல்றாமா என்ன? ஏன்டா அப்படி சொல்றான்? டேய் உங்க அம்மா என் வீட்டில் தான்டா வேலை செய்யுது, நான் சாப்பிட்டு போடுற சாக்லேட் பேப்பர்லாம் அதாண்டா பெருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அதாண்டா துவைக்குது, நாங்கள் சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அதாண்டா தேய்க்குது. ஒரு வேலைக்காரியினுடைய பையன் வாயை அடக்கி பேசுடான்னு என்கிட்ட பேசுறாம்மா. நீ அந்த வீட்டுக்கு போவாதம்மா, எனக்கு ஸ்கூல்ல ஒரே மானமா இருக்குதுமா. பையன் டைலாக். அந்த அம்மா டைலாக் சொல்லுது, டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்மா. நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறேன்ல, அந்த வீட்டு எஜமானி அம்மா என் கூட படிச்சவடா. சின்ன வயசுல நானும் அவ்வளோ 5ஆம் கிளாஸ் படிச்சோண்டா. இது எனக்கு சொல்லவே இல்லை. ஆமாண்டா, அவ என்ன இங்க வா இதை பண்ணு, இங்க வா அதை பண்ணு, இது பாத்திரம் தேயி, இது துணி தொயின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்டா சாமி. என்னம்மா சந்தோஷம் உனக்கு அதுல? அவ பிள்ளைய அவ எங்க படிக்க வைக்கிறாளோ அதே பள்ளிக்கூடத்துல நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற சந்தோஷம்டா எனக்குன்னு சொல்றான். நாம பார்க்க மறுக்கின்ற பக்கங்கள் என்று சில உண்டு, அதை பிள்ளைக்கு காட்டுங்க. அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று நாம் ஆழ்மனதில் நினைக்கிறோமோ அதுதான் அவர்களுக்கான வழி என்பதனை நாம் அவர்களுக்கு அப்படி காட்டி விட்டுறணும். பல நேரங்கள்ல நாம காட்டுறதே இல்லை. நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னப்பா, இந்த உலகத்துல குழந்தைகளே இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், குழந்தை பேர் என்ன என்றால் அவர்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலா போய் நிக்கிறாங்க, 3 வருஷம் 4 வருஷம் பிள்ளை பேரே இல்லை. இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு கருவேப்பிலை கொத்து மாதிரி நம்ம வீட்டுல புள்ள இருக்குது. அந்த பிள்ளையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்கின்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு உட்கார்ந்துறேன். ஏன்னா கலை நிகழ்ச்சிகள் நடக்கணும், லேட் ஆகுது. என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட கடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் சொல்றேன். இது ஏதோ மேடை பேச்சுக்காக சொல்வது அல்ல. எனக்கு தெரியும், நான் இதை சொல்லிவிட்டால் உங்களுக்கு அது புரிந்து விட்டால் அந்த வீட்டில் விளக்கெரியும் என்று எனக்கு தெரியும். அந்த தீபம் தான் அது. நான் கொடுக்கிறேன், முடிஞ்சா அந்த நெருப்பை எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு, தீபமா ஏத்தி வைங்க. இப்ப சமீபத்துல நான் ஒரு படம் பார்த்தேங்க. இது கெட்டது கிடையாதுங்க. இது பாருங்களேன், இது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு போன் நான் வச்சிருக்கிறது. இது நல்லதுதான். எப்போ வரைக்கும் நல்லது தெரியுமா? இதை நான் பயன்படுத்துகின்ற வரைக்கும் இது நல்லது. இது என்னை பயன்படுத்த தொடங்கிவிட்டால் அது கெட்டது. நான் இதை என்னை பயன்படுத்த அனுமதிப்பதில்லை. நோ. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நோ. நான் இத கம்யூனிகேஷனுக்கு தான் பயன்படுத்துறேனே தவிர கான்வர்சேஷனுக்கு இல்லை. தொலைபேசியில் அதிக நேரம் நான் பேசுவதில்லை. தேவையான விஷயங்களை மட்டும் நான் மெசேஜ் போட்டு விட்டுருவேன். இது என்னுடைய ஆபீஸ். நான் சில நேரங்களில் மனம் சரியில்லாத போது, எனக்கு என்று சில அவுட்லெட் தேவைப்படும் பொழுது, ஆஸ்கர் மூவிஸ், பரிசு பெற்ற படங்கள்னு சில விஷயங்களை பார்ப்பேன். அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாடம் சொல்லும். அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு என் மனதில் நான் என்னை செதுக்கிக் கொள்கிறேன், என்ன நானே ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறதுக்கு போகும் பொழுது ஒரு 5 விஷயம் எனக்கு என் மனசுல உலுக்கி எடுத்த விஷயம். உன் தாய் தந்தையரை பற்றி எந்த ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அடுத்தவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது.
உங்கள் கணவன் பற்றி மனைவியோ, மனைவி பற்றி கணவனோ, மூன்றாவது மனிதரிடத்தில் அவர்கள் குறையை பேசக்கூடாது. பேசினால் என்ன நடக்கும் என்றால், அவர்களுக்கு நம்மிடையில் இருக்கக்கூடிய பாண்டேஜே புரியாது. அவர்கள் அறிவுரை தொடங்குவார்கள். அந்த அறிவுரை நம் வாழ்க்கையை சீரழிக்கும். இல்லை என்றால் அவர்கள் நம்மை பயன்படுத்த தொடங்குவார்கள். சொல்லவே கூடாது. அதே மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இருக்கோ இல்லையோ தெரியக்கூடாது. நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். உங்களுக்கு ஃபீஸ் கட்டவே முடியலையா? உயிரை பணையம் வச்சுட்டீங்க, ஃபீஸ்க்கு காசு இல்லையா? உங்க பையனை கூட்டிட்டு வந்து, உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரின்சிபல் கிட்ட நிக்காதீங்க. தனியா வாங்க, தனியா வந்து பேசி பாருங்க. அது உங்க பையன் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பையன் பாஸ் பண்ணி கையில ரேங்க் கார்டு எடுப்பான்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுப்பான்ல, அந்த அந்த ப்ரமோஷன் கார்டு எடுப்பான்ல, அப்போ சொல்லுங்க, இது நான் கொடுத்த படிப்பு மட்டும் இல்லடா, எஸ்எஸ்வி ஸ்கூல் போட்ட அந்த பணத்தாலும் தானடா நீ இந்த ப்ரமோஷன் வாங்கியிருக்கேன்னு அப்போ சொல்லுங்க. அவனுக்குள்ளாக அப்பொழுது நன்றி உணர்வு மலரும். குழந்தை சைக்காலஜி நமக்கு தெரியறதே இல்லை. குழந்தைகளை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். என் மனதில் வந்த மிக ஆழமான விஷயம், நம்முடைய இமோஷன், முக்கியமா பெண்களை சொல்றீங்க, திருமணமான பெண்கள், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இமோஷனல் வீக்னஸை நீங்க ஆணோ பெண்ணோ அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் உங்களை பாழாக்கும். இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். அது உங்களுடைய குடும்பத்திற்கு ஆகாது. இதை சொல்ற துணிச்சல் யாருக்குமே கிடையாது, எனக்கு இருக்கு. ஏனென்றால் நான் குடும்பம் என்கின்ற நிறுவனத்தில் நம்பிக்கை கொண்டவள். இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு யாருக்கிட்டே டமாரம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. தப்ப சரி செய்ய பாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய சேரிட்டி இருக்கல, நன்மைகள் இருக்கல, அதை சுமந்துக்கிட்டே வெளியில சொல்லிக்கிட்டே சுத்தாதீங்க. அது உங்களை பலவீனப்படுத்தும். சொன்ன இந்த விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போறது கேளுங்க. உங்க வீட்டுல நீங்க சினிமா பாக்குறீங்க தானே? பாக்குறீங்களா? எதுல பாக்குறீங்க? ஓடிடி இருக்கா? நான் ஒரு படம் சொல்றேன், அதை இன்னைக்கு போய் பார்த்துருங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள பார்த்துருங்க, மறந்துடும். இல்லைன்னா அந்த படத்துக்கு பேர் அடாலசென்ட். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாருமே பார்க்கல. அது இங்கிலீஷ் படம் தான் இருந்தாலும் தமிழ்ல வந்திருக்குது. அது தமிழ்ல இருக்குது. அது நான் ஹிந்தியில கேட்டேன். அந்த படம் என்ன தெரியுமா? கவனமா கேளுங்க, நிமிர்ந்து உட்காருங்க எல்லாரும். ஏன்னா அது நிமிர்ந்து உட்காந்து கேட்கிற கதை. 2 minutes. உங்க பாப்பா டான்ஸை விட இது முக்கியம். காலையில் ஒரு 3:30-4 மணி இருக்கோங்க. 4 எபிசோடு இருக்கு. நான் ஃபுல் கதையை சொல்ல போறது இல்லை, காட்சிகளை மட்டும் சொல்றேன். 4 மணி இருக்கும், 3:30-4 மணி இருக்கும். தட 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 தடன்னு போலீஸ் வருதுங்க வீட்டுக்குள்ள, கதவை உடைக்குதுங்க. அந்த வீடு ஒரு மெக்கானிக் வீடு. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தின் அன்பான கணவன் மனைவி, வளர்ந்த இளம்பெண் ஒரு பெண், மூத்த பொண்ணு, 13 வயசுக்கு ஒரு பையன். 13 வயசுல யார வீட்டிலாவது குழந்தைகள் இருந்தால் கவனம். அவர்கள் டீன் என்ற ஏஜ்க்கு வருது. 12 அப்படிங்கிறதுல இருந்து 13 அப்படி வருது. என் பையன் சொன்னாங்க என்கிட்ட, அம்மா from today I am teen. என்ன இதுக்கு அப்போ என்ன சொல்ற? என்ன செய்யணும்? give respect, take respect. இன்னைக்கும் காதல ஒலிக்குதுங்க. காலையிலங்க 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு சொல்றான் ஹாப்பி பர்த்டே பேபினா, ஐ எம் நோ மோர் பேபி, ஐ எம் டீன் 13. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற அப்படின்ற. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். வளர்ந்துட்டான் புள்ள. 13 வயசு குழந்தைய தட தடன்னு வந்த போலீஸ் புடிச்சிட்டு போகுதுங்க.
நீங்க அந்த படத்தை பாருங்க. அந்த பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கிறான்? ஒரு ஒரு கோழி குஞ்சு இருக்கு இல்லைங்க, அதனுடைய இறகு மாதிரி இருக்காங்க. அவன் கறந்த பால் இருக்குல்ல, அந்த பால் மாதிரி இருக்கான். புள்ள அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்குங்க. குற்றம் என்ன தெரியுமா? 13, 14 வயது பெண்ணை 22 தடவைக்கு மேலாக கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறான். அவன் சொல்றாங்க, நான் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்பா அப்பா தெரியல, அப்பா அப்பா அப்பான்னு கத்துறான். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க, அவனை ரிமாண்ட் பண்றாங்க, அவனை ஜுவைனைல்ல போடுறாங்க. எல்லாரும் மனித உரிமை ஆட்கள் வராங்க, சைக்காட்ரிக் வராங்க. ஆனா அவன் அப்பா 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 தான். அப்பாட்ட அவன் ஒரே வார்த்தை சொல்றான், அப்பா நான் இது செய்யலப்பா, அப்பா என்னை காப்பாத்துவீங்கல்லப்பா, எனக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா, அப்பா நான் போய் செய்வேனப்பா, எனக்கு என்ன நடக்குது அப்பா, நீ நம்புறல்லப்பா, அப்பா நீ நான் நம்புறேன்ப்பான்றாரு அவங்க அப்பா. அப்படியே பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அவங்க அப்பா குலுங்குறாரு பாருங்க. எப்படிதான் அந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்தான்னு தெரியல. குலுங்கி குலுங்கி அழுறாரு. நான் காப்பாத்துறேன்ப்பா, என் பிள்ளை நல்லவனை எனக்கு தெரியும் பாக்குறாரு. அவன் அப்ப கொஞ்சம் கண்ணை தொடச்சிக்கிட்டு இப்படி நிக்கிறான். 1 வருஷம் நடக்குதுங்க இந்த டிராமா. ஒரு சைக்கியாட்ரிக் கண்டுபிடிப்பாங்க அவன் கண்ணில் இருக்கிற மிருகத்தனத்தை. கண்டுபிடிச்சிட்டு 1 வருஷம் அப்புறமா அவனுடைய அப்பா அவனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஃபோன் வரும். அவன் பையன் எடுப்பான். அப்பா 14 வயசு அப்பா அவனுக்கு. அப்பா நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு நான் ஒத்துக்கலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படிமா. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் தான்ப்பா செஞ்சேன். இது ஒய்ஃப் சொன்ன வார்த்தை தான் நீங்க இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போற வார்த்தை. நான் சொல்றதை விட படம் சூப்பரா இருக்கும். அவ சொல்லுவா, நீங்க தான் அவன் எதை சொன்னாலும் நம்புவீங்க அப்படிங்கிற பிம்பத்தை சின்ன வயசுலேருந்து ஏற்படுத்திட்டீங்க. அவன் போட்ட அப்புறமா அவன் அழுவாங்க. ஆமால ஆமால, சாரி மை சன், என் மகனே என்னை மன்னித்து விடு, நான் ஐ கேன் பி த பெட்டர் பர்சன், நான் இதைவிட சிறந்த மனிதனாக உன் முன்னால் இருந்திருக்க முடியும். நீ 12 வயதிலே நீ வெள்ளிக்கிழமை போய் என்னது ஸ்லீப் ஓவர் என்று சொல்லிவிட்டு சனிக்கிழமை வருகின்ற பொழுது சின்ன பையன் தானே என்று நான் உன்னை அனுமதித்தேனே. நீ ராத்திரி முழுக்க போன்ல இருக்கும்பொழுது சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே லைட் ஆஃப் பண்ணுவேன், நீ கீழ்ப்படுகின்ற குழந்தை என்று உன்னை நம்பினேனே. உனக்கு பின்னால் இவ்வளவு பெரிய குற்றவாளி வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு தகப்பனாக எனக்கு தெரியாமல் உன்னை கண்காணிக்காமல் இருந்ததற்காக என்னை மன்னித்து விடு மகனே என்று சொல்லி அவனுடைய சின்ன பொம்மையை அந்த படுக்கையில போட்டு அதுக்கு போர்வை போத்து அழுது முடிப்பான் அந்த படத்தை. நான் இங்க நிறுத்துறேன். நம் குழந்தைகளை நாம் கண்டிக்க வேண்டாம். கண்காணிப்போமா? கண்காணிப்போமா? போன்லயே இருக்காதீங்க, உங்க பிரச்சனையே பேசிட்டு இருக்காதீங்க, உங்கள் பிள்ளையை கண்காணியுங்கள். ஒருவர் இன்னொருவர் மீது பழி போடாமல் கண்காணிப்பீர்களா? சைலேந்திர பாபுன்னு ஒருத்தர் பெரிய மனுஷன், ஒருத்தர் டிஜிபியா இந்த நாட்டில் இருந்தார். ரிட்டையர் ஆகி இப்பவும் இருக்கிறார். போன வருஷம் தான் ரிட்டையர் ஆனார். அவரை பேட்டி எடுத்தேன் நான். அதற்கு முன்னால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அவர் ஒரு சல்யூட் வச்சார்னா அது யாருக்கு வச்சார்னா தன் அம்மாவுக்கு வச்சார். வேற யாருக்கும் வைக்கல. அவரு நேரா போய் அவங்க அம்மாவுக்கு ஒரு சல்யூட் வச்சார். நான் இன்டர்வியூல கேட்கிறேன், நீங்க உங்க அம்மாவுக்கு சல்யூட் வச்சீங்களே ஏன் சார்னு. நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா தான் சொன்னார். அவர் என்ன சார் சொல்றீங்க, டீட்டெயிலா சொல்லுங்கன்னு. சொன்ன விஷயத்த சொல்றேன். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவுடைய பேக்ல இருந்து ஏதோ காசு காணமா, 5 ரூபா. யார் எடுத்தாங்கன்னு வீட்டுல தெரியல. அடுத்த நாள் அவங்க அப்பா கேட்டிருக்காரு யார் எடுத்தீங்கன்ட்டு. யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 17-18 வருஷம் கழிச்சு போலீஸ் உடையில அவங்க அம்மாட்ட முதல் சம்பளத்தை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காரு. அப்போ ஒரு கன்ஃபெஷன் பண்ணியிருக்காரு. அம்மா இன்னிலேருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால நான் 10 வயசு இருக்கும்போது அப்பாவுடைய பர்ஸ்ல இருந்து 5 ரூபா காணும் இல்லம்மா. ஆமா சாரிம்மா. என்னப்பா? அதை நான் தாம்மா எடுத்தேன். அந்த அம்மா சொன்ன பதில் எனக்கு தெரியும்பா. எப்படிம்மா பார்த்தீங்களா? இல்லப்பா. பின்ன எப்படிம்மா தெரியும் நான் தான் எடுத்தேன்னு?
அப்பா நீ எடுத்தியான்னு உன்னை கேட்கும்போது நான் எடுக்கலன்னு நீ சொன்னதை நான் நம்பலப்பா. இவ்வளவுதாங்க பேரண்டிங். இவ்வளவுதான் பேரண்ட். நான் எங்க அந்த அம்மாவை வாழ்த்துறேன் தெரியுமா? தன்னுடைய கணவனுடைய பாக்கெட்டில் இருந்து 5 ரூபாயை பிள்ளை எடுக்கிறான் என்று என்றைக்கு தாய் கண்டு கொண்டாலோ அன்றிலிருந்து அந்த பிள்ளை எப்படி வளர்த்தா தெரியுமா? எவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போற போலீஸ் அதிகாரியா மாத்தனால அதுக்கு தான் அந்த சல்யூட் நம்மிடம்தான் இருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், அது உயிரியல் பிரச்சனையே கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டால் ஒரு குழந்தை பிறந்து விடும். சரியா குரோமோசோம் சேர்ந்துருச்சுன்னா, சரியா அணுக்கள் சேர்ந்துருச்சுன்னா பிறந்துரும். இட் இஸ் நாட் a biological factor. இது நம்முடைய பொறுப்பு. நாம் அந்த குழந்தைக்கு ஹீரோவாக ஹீரோயினியாக இருக்க வேண்டும். அதற்கு சில விஷயங்களை நோ சொல்லுங்கள். குழந்தைக்கு மட்டுமல்ல, நீங்களும் நோ சொல்லிக் கொள்ளுங்கள். அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துங்கள். இந்த ஸ்கூலுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இனிமேல் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டு, மார்க் ஷீட் நோ, ரேங்க் கார்டு நோ, ரிப்போர்ட் கார்டு நோ எழுதாம எவ்வளவுதான் நீங்க பிரிண்ட் பண்ணி இருந்தாலும் அத்தனையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்று எழுதி கொடுங்கள். குழந்தை ப்ராக்ரஸ் காட்டுறதுக்கு பேர் தான் கல்வியை தவிர மார்க் வாங்குறதுக்கு பேர் கல்வி கிடையாது. மீன் கடல்ல நீந்தோம், மானு காட்டுல ஓடும். அதனால நீங்க ஒரே நிலையில் அந்த குழந்தையை பார்க்கலாகாது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற குழந்தையை நீங்க எப்படி பெருமைப்படுத்துறீங்களோ, ஃபெயில் ஆயிடுவான்னு தெரியும் பொழுது பாஸ் பண்றான் பாருங்க, அவனையும் சேர்த்து நீங்கள் கொண்டாடினால் அந்த குழந்தை அடுத்த கட்டத்திற்கு உயரும். நாங்கள் எல்லோரும் பெற்றோர்கள், நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் 45 குழந்தைகள் உங்கள் வகுப்பில் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு குழந்தை தான் என்னுடையது. என் குழந்தை எனக்கு ஓவியம் என்பதனால் என் குழந்தையை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி உங்களை நான் இவர்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சார்பிலே நீங்களும் சேர்ந்து உங்கள் குழந்தைகளை கண்காணித்து அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து விடுங்கள். அவர்கள் சிறகை விரிக்கட்டும், பறக்கட்டும். இதோ நானும் அப்படித்தான் சிறகை விரிந்து பறந்து கொண்டிருக்கிறேன், ராஜாளியாக பறந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து வாருங்கள், சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம். சிங்கப்பெண்ணே